ஹாய், திஸ் இஸ் ஹுசைன் ஃப்ரம் சேரன் அகாடமி. உலகத்திலே வச்சு மிக சிறந்த தலைவர்களையோ மிகப்பெரிய பேரரசர்களிடம் இருக்கிற காமனான ஒரு விஷயம் என்னன்னா மேடை பேச்சு. அசாத்தியமான மேடை பேச்சால தன்னுடைய மக்களை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மேடை பேச்சுகளால பல சாம்ராஜ்யத்தை வெற்றி கொண்ட வரலாறுகளும் உண்டு. சோ இந்த ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது நம்ம எப்படி கொண்டு வரணும், அதுக்கான 6 சிம்பிள் மெத்தட்ஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்டெப் நம்பர் 1, பிராக்டிசிங். ஒரே நாள்ல ஸ்டேஜ்ல ஏறி பேசுங்க அப்படின்னு சொல்லி யாரும் உங்களை வற்புறுத்த போறது கிடையாது. கண்டிப்பாக ஒரு சில நாட்கள் டைம் இருக்கும். நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ அதை நோட்ஸ் ஆக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரெண்டாவது, ஸ்டேஜ் ஸ்பீக்கிங்ல நடுநடுவில் நம்ம நிறைய விஷயங்களை துணுக்கு செய்திகளை கொடுத்தே ஆகணும். அதனால ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. கிடைக்கிற சின்ன சின்ன நேரத்துல ஜென்ரல் நாலேஜ், ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் கரண்ட் சினாரியோஸ், இதை பத்தி கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும். ஒரு மேடை பேச்சாளருக்கு, அதுவும் ஒரு மிக சிறந்த மேடை பேச்சாளர்களுக்கு இந்த மாதிரி பொதுவான துணுக்குகள் கை கொடுக்கும். மூணாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க என்ன பேசியிருக்கீங்களோ உங்க வீட்லயே ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் பிளே பண்ணி பாருங்க. நாம ப்ரிப்பேரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம், பட் ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களோ ரெக்கார்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய தவறுகளை அப்படியே சரி செய்யுங்க. ஸ்டெப் நம்பர் 4, ஸ்டேஜ்ல இருக்கும்போது எப்பவுமே தலைக்கணத்தோட இருக்காதீங்க. ஏன்னா நம்மளை விட உட்கார்ந்து இருக்கிற பப்ளிக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால நீங்க எந்த ஒரு விஷயம் சொல்றதா இருந்தாலும் பணிவாகவும் ஹானஸ்டாவும் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை வைங்க. அதே மாதிரி வர்ற விமர்சனங்களை ஓப்பன் மைண்டோட ஏற்று. 5வது, இடம் பொருள் அறிஞ்சு பேசுங்க. எந்த மேடையில என்ன பேசணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆடியன்ஸ் யாருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போய் பேச போறீங்க அப்படின்னா மாணவர்களிடையே எந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பிசினஸ் பீப்புள் கிட்ட பேசணும் அப்படின்னா என்ன மாதிரியான டாபிக்ஸ் நல்ல ரெலவெண்டா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இடம் பொருள் அறிந்து பேசவும். கடைசி பாயிண்ட், எப்பவுமே ஒரு சின்ன துண்டு சீட்டு எடுத்துட்டு போய்க்கோங்க. நீங்க ஒவ்வொரு டைமும் அதை பார்த்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பாயிண்ட் முடிக்கும் போதோ ஒரு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கும் போதோ அடுத்து என்ன பேச போறோம் அப்படிங்கிறது நீங்க அந்த துண்டு சீட்டை பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சோ தட் எந்த ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ண போறது கிடையாது. பேசி முடிச்சுட்டு துண்டு சீட்டை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அது ஒரு மாதிரி ஆடா இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு துண்டு சீட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த 6 ஸ்டெப்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஸ்பீக்கிங். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேரன் அகாடமி. See ya.